ஐயா சரத்தையா, அமைச்சர் சரத்தையா ஒரு மாத்திரையை பொடித்து அதை அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேடியத்திலிருந்து போட்ட அந்த வீடியோ ரொம்ப வைரல். இது எவன் பரப்புனா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் அவனுடைய உள்நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு ட்ரக்குக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மாரத்தான் போட்டி அப்படிங்கிறத வைக்கிறார். அப்படி அந்த போட்டி வைக்கும்போது ட்ரக்கு வேண்டாம், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடுங்க, ரன் பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லி கொண்டு இருக்கும்போது, உங்கள் பார்ட்டியை சார்ந்த கில்லி சரத் என்ன செஞ்சார் தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போட்ட கஞ்சா வீடியோ எங்ககிட்ட இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எவனோ ஒரு கிளப்புனா பாருங்க. ஆனால் இப்போ அது எல்லாமே திமுகவை சார்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. பட் இதை திமுக சார்ந்தவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா, திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. அது எப்படி விக்கி சாத்தியம்? ஐயோ, அதைத்தானங்கயா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த மாதிரி ரைடெலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சார்ந்த தகவலை ரொம்ப கிளாரிட்டியாக எடுத்து சொன்னால் தான் மக்களுக்கும் புரியும், பார்க்குறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த கிளாரிட்டி நம்ம ஸ்பீச்சில், நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லேயும் நமக்கு இருக்கணும். அதுவும் குறிப்பாக ஆங்கிலத்தில் நல்லா கிளாரிட்டி இருந்தால் தான் சம்பளத்தினுடைய ஹைக்காக இருக்கட்டும், அப்ரைசலாக இருக்கட்டும், இது எல்லாமே கிடைக்கும். இதனாலேயே வாழ்க்கையில் ஜாபில் தோற்றவங்க ஏகப்பட்ட பேர். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் வழியாக. இந்த கோர்ஸுக்கு ஃபிக்ஸ்டு டைமிங் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 24 மணி நேரமும் உங்களுடைய பேச்சை கேட்டு அதில் இருக்கக்கூடிய தவறுகளை தமிழ் வழியாகவே சுட்டி காண்பித்து உங்களை திருத்தி ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏஐ டீச்சர் ரெடியாக இருக்காங்க. அன்லிமிட்டடாக நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுடைய ஆங்கிலத்தினுடைய ஃப்ளூயன்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதை நீங்களே பார்க்கலாம். உங்கள் கன்வீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்ரீ டைமில் தான் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பாக உட்கார வச்சு அதில் நம்ம ஆங்கிலம் பேசினா நம்ம ஆங்கிலத்தை பற்றி யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஏஐ டீச்சர் கூட பேசலாம். இது இல்லாமல் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தினமும் 30 நிமிஷம் ஒரு 30 நாட்களுக்கு இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுடைய ஆங்கிலம் அடுத்த கட்டத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. இனியும் சாட் ஜிபிடி, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பிடிஎஃப் வீடியோஸ் இதை பார்த்து இன்னெஃபெக்டிவாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதை விட்டுட்டு ஆக்டிவாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பர் நோவா வழியாக படிக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. முதல் விஷயம், ஒன்று சரி தவறு அப்படின்னு சொல்லி நாம் டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம பார்க்கக்கூடிய ப்ரூஃப், அதில் விசாரிக்கக்கூடிய விசாரணைகள், இதுதான் ப்ரூவ் பண்ணும். அப்படி இல்லைனா கிரெடிபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பக தகுந்த சில வட்டாரங்கள்லேருந்து வரக்கூடிய செய்திகள், அதை நல்லா அவங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி இந்த யாரோ சொன்னாங்களே, இந்த நாதாரித்தனம், ராசா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்துகிறேன். நான் இதை பயன்படுத்தலை, என்னை பயன்படுத்த வைத்தது ராசா அவர்கள் தான். அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து என்ன இந்த தலைவனை ஒரு தேர்தலை வச்சு எடை போடுவீங்களா? குற்றம் செய்பவனை விட குற்றம் செய்வதற்கு காரணமாக இருந்தவனுக்கு தான் இங்கே தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சட்டம் சொல்லுது. நாதாரி அப்படிங்கிற வார்த்தையை ராசா அவர்கள் சொன்னதுனால தான் இன்றைக்கி யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நாதாரி என்ன செஞ்சிட்டான், அங்கே அந்த வீடியோவை ஒரு பச்சை குழந்தைக்கு அந்த டேப்லெட்டை அப்படியே பொடித்து அந்த குழந்தைக்கு, ஏன்னா டேப்லெட் போட முடியாது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இதோ வீடியோ. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இதோ வீடியோ. இன்னும் நிறைய பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகும் அது எப்படி கில்லி சரத் அவர்கள், ஏண்டா டேய் எங்கே இருந்துடா வாரீங்க, ஒருத்தன் மேலே அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லி மட்டுமே கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களே. நல்லது செய்யணும், நல்லதாக வாழ்த்தணும், மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்கள பாராட்டணும், இந்த மனசுலாம் உங்களுக்கு வரவே வராதில்ல. காலம் இவ்வளவு கடினமான தோல்விகளையும் உங்களுக்கு கொடுத்த பின்பும் அந்த மனசு வரலனா சார், அது பேர் மனசு கிடையாது, குப்பை. அது பேர் மனசு கிடையாது, குப்பை. ஏன்னா சில இடங்களில் நம்முடைய குழந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை கூட தப்பாக போர்ட்ரேட் செய்யக்கூடிய ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே. நம்முடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்களோ. நாம் 4 நண்பர்கள் கூட போனால், இதே பாடுறா கேர்ள் கூட சுத்த போயிட்டான், டே என் ஒய்ஃப் எங்கள் கூட இருக்காங்க, அவங்க புருஷன் அவங்க கூட இருக்காங்கடா, நாங்கள் இங்கே ஐபிஎலுக்கு வந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, நீ அங்கே போதை தான்றா போட்ட அப்படின்னு சொல்லி அதைக்கும் அவர் அவருடைய குழந்தையுடன் அவங்களுடைய மனைவியுடன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா இயங்கி கொண்டிருக்கிறது என்றால், இப்போவே இப்படி உருட்டுறாங்களே, இன்னும் 4 வருஷத்துக்கு என்னென்னு உருட்டுவாங்க. அரசியல் சதுரத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது மக்கா.
டிபி ட்ரூப்ஸ் உங்களுக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்குது. உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறதோடு மட்டும் நம்ம நிறுத்தாமல் மக்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்துவது தான் நம்முடைய சேனலுடைய முக்கியமாக நோக்கமாக இருக்கும். ஏன்னா இதை கடந்து செல்ல முடியாது. இன்றைக்கி அவருக்கு அந்த கில்லி சரத் அமைச்சர் அவருக்கு ப்ரூஃப் இருக்குது, டாக்டர் வந்து பேசிட்டாங்க, நண்பர்கள் பேசிட்டாங்க, நமக்கும் புரிஞ்சிருச்சு. நிறைய பேர் ஈவன் டிஎம்கேவை சார்ந்த சில யூடியூபர்ஸ் கூட ஆமாப்பா நான் அவருடைய ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டேன், அவங்க வந்து சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டாங்க. அப்போது இதில் ப்ரூவ் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம், அதுக்கான தேவையான கிரெடிபிள் சோர்ஸ் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்மளை இவனை குற்றவாளியாக காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பி கேர்ஃபுல் ஒவ்வொருத்தவங்களும். இதில் அடுத்ததாக இன்னொரு செய்தி நான் பார்த்தேன். 4 சாலை பணிகளுக்காக 4.9 கோடி ஒதுக்கப்பட்டு 2022 மார்ச் வரை ஒரு சாலை பணியும் நடைபெறவில்லை. ஆனால் இவி வேலு உத்தரவின்படி 3.23 கோடி ஒப்பந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு ரோடு போடுறதுக்கு 3.23 கோடி ரூபாய் 77% அப்படிங்கிறத கான்ட்ராக்டருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் ரோடு போடவே இல்லை. சார் ரோடு போடவே இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு மக்கள் முன்னாடி வந்த உடனே, அறப்போர் உள்ளே வந்த உடனே அவசரமாக காவல்துறை அதிகாரிகளெல்லாம் நிப்பாட்டி அந்த வழியாக யாரும் ஃபோட்டோலாம் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்போவே ரோடு போட்டிருக்காங்க. அதான் ரோடு போட்டாங்கல்ல சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் காசை கொடுத்துட்டீங்க சார். எந்த கான்ட்ராக்டர், அதுவும் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர், எதில் அப்படி காசு கிடைக்கும்? வேலையே செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காசு எடுத்துகிட்டு போயிடலாமா? ஏவா வேலு சார் வசமாக சிக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாரு, ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் சொல்கிறாங்க வசமாக சிக்கியிருக்காரு ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலுவை தொட்ட திமுகவே கெட்ட அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அவசரமாக ராசா அவர்கள் சார் ஐ எம் மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர் கம்மிங் ஃப்ரம் ஷால் ஐ கோ அப்படின்னு சொல்லலாம் கேட்டார் தெரியுமா? கேட்டுக்கு வெளியில் இருந்துட்டு அங்கேருந்து நங்கி கோ அப்படின்னு சொல்லி விட்டாங்க போல். நிறைய பேர் அந்த வாசலே நின்று, ஈவன் அவங்களுடைய சரவணன், அட்வொகேட் சரவணன், மெல்டிங் பாயிண்ட் சரவணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர் கூட நின்னார். மறுபடியும் அவர் உத்தரவின் பேர் உள்ளே போய் பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எது எப்படி இருந்தாலும் ஏவா வேலு அவர்களுடைய இந்த ஒரு கான்ட்ரவர்சியை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அமைச்சர் ஷரத் அவர்களுக்கான இந்த வீடியோ பரப்பப்பட்டதா அப்படிங்கிற கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொஞ்சமாக நீங்கள் மக்கள் முன்னாடி சில விஷயங்கள் பேசுகிறீங்கன்னா அதில் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அதில் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மக்கள் முன்னாடி தோற்று போயிடுவீங்க. 3 கிலோமீட்டர் ஓடிய ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே இவர் தான். இப்போ ஃபரூக் அப்துல்லா யார்? பாகிஸ்தானுடைய முதலமைச்சரா? அவரும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம ஊர் நம்ம நாடு தானே. அவர் 21 கிலோமீட்டர் ஓடிக்கா இருக்கலாப்பா. அவர் அடிக்கடி போவாராமே மாரத்தான். அதை விட இன்னும் நிறைய பேர் இதே மாரத்தான் போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டில் இவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். விஜய் அவர்களுடைய கரிஷ்மா, அவர் ஓடின ஓட்டம், அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய படை, ஒரு பெரிய ட்ரக்குக்கு எதிரான விழிப்புணர்வு, இது எல்லாமே நடந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் இந்தியாவிலே இவர் தான் ஒரே ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அதுக்கான கிரெடிபிளை எடுத்து உண்மைகளில் ஒரு துளி விஷம் அப்படிங்கிறத கலந்து விட்டுட்டிங்கன்னா அது சரியில்லையே என்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வந்தது. அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதை திருத்தி கொண்டார்கள் என்றால் இனி வரும் காலங்களில் தரவுகளை இன்னும் கொஞ்சம் அவர் சிரத்தை எடுத்து படித்து சொன்னார் அப்படின்னா அவருடைய பேச்சுக்கு மக்கள் எல்லோரும் உண்மையிலேயே நம்புவாங்க. நிறைய மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்ட்டி ஃபண்டு, எங்க தைரியம் இருந்தா பார்ட்டி ஃபண்டு எந்த பார்ட்டின்னு பேர் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொன்னார்ல. இன்னைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். ஐயா இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு நிறைய விதங்களில் வாங்கிட்டு இருக்காங்களே, அதுக்கான கோப்புகள்லாம் எடுங்க, அடுத்த சட்டமன்றத்தில் கொஞ்சம் பேச்சுக்கள் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் சின்னதாக சிக்னல் கொடுத்துருக்காராம். அந்த சிக்னல் எப்படி பற்றி எரிய போகுது அப்படிங்கிறத அடுத்த சட்டமன்றத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது சும்மா இருந்த ஓனான வேட்டியில் எடுத்து போட்டானா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐயோ குத்துதே குடையுதே அப்படின்னு சொன்னாலாம் இனிமேல் ஒன்றும் நடக்காது. பார்ட்டி ஃபண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையிலும் அரசியல் வட்டாரங்களிலும் அதிகாரிகள் மத்தியிலும் இருந்த ஒரு பொருள், ஒரு பேச்சு பொருள், ஒரு சொல் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ரொம்ப சகஜமாக பேசப்படுகிறது என்றால் அது பார்ட்டி ஃபண்டு தான். கச்சத்தீவு என்று சொன்னால் திமுக வெளிநடப்பு செய்துவிடும் அன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னால் திமுக வெளிநடப்பு செய்துவிடும். இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இனிமேல் செய்ய போகிற சில பல சாதனைகளாக இருக்க போகிறது. அடுத்ததா ஏக்கா கனிமொழி அக்கா தூத்துக்குடியில் திருச்செந்தூர்லாம் உங்களுக்கு என்னக்கா வேலை அப்படின்னு கேட்டால் ஆனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் தான் வர சொன்னாவலப்பா. அங்கே ஒரு சின்ன நிழல் கூட, அது என்னென்னா அங்கே போக்குவரத்தில் அங்கே தான் பஸ்ஸு நிற்குமாப்பா. நம்ம ஊர்லலாம் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவோம்ல, அதை தான் அங்கே திறக்க சொன்னாப்புல. நானும் வந்துவிட்டு பஸ் ஸ்டாப்பெல்லாம் திறந்தேன்ப்பா. அங்கே கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருந்தாப்புல.
என்னம்மா இப்படி வந்து திறக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நானும் அதுக்கு பதில் சொன்னேன். பார்த்துக்கோ, இல்லைப்பா இங்கே தான் நாங்கள் திறக்க வந்திருக்கோம், திமுக இந்நேரம் ஆட்சியில் இருந்திருந்தா. உடனே அங்கே இருக்கிற ஒரு அம்மா, ஏம்மா இங்கே வந்து பஸ்ஸே நிற்காதம்மா, நாங்கள் இவ்வளோ நாள் காற்றுலாம் நிற்கும், அப்படி நிற்கும் போது எங்களுக்கு பஸ் வராதுலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஆட்சியாக இருந்தால் நம்ம 2 நாளில் சரி பண்ணிடுவோம் இல்லையா அப்படின்னு சொன்னப்போ அந்த அக்கா திருது பண்ணி கேட்டு விட்டு, என்னையா 5 வருஷம் உங்கள் ஆட்சி தானேம்மா இருந்துச்சு, இவர் தானையா இங்கே உள்ள எம்எல்ஏ, அவர் நினச்சா நடக்காததா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாங்க. கனிமொழி அக்கா மறுபடியும் சிரிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம், கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாங்க. அடுத்த நாளே ஸ்ரீநாத் அவர்கள், தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவர்கள் அங்கே போய் நின்றுட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளையிலேருந்து இந்த இடத்துல ஸ்டாப்பு, கண்டிப்பாக பஸ் நிற்கும், நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல. தொடங்கினது என்னமோ திமுக தான், ஃபினிஷ் பண்ணது தாவேக்காவா இருக்காங்களேப்பா. இப்போ தாவேக்கா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, மக்களும் ஆமாம் தாவேக்கா தான் இங்கே பஸ் நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவையா? ஸோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா கனக்கச்சிதமாக செஞ்சு முடிங்க. சும்மா கணக்கு காண்பிப்பதற்காகவும் ஏதோ தாவேக்காவை குறை சொல்லணும், ஆளுங்கட்சியை குறை சொல்லணும் அப்படின்னே நீங்கள் நினச்சி அரசியல் செய்ய 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 மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு இடைவெளியை அப்படியே உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி அரசியல் சதுரங்கத்தில் நான் பேசுகிறேன்யா. எனக்கு என்ன உங்களுக்கும் தாவேக்காக்கும் இல்லை எனக்கும் ஏதாவது டீலிங் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மக்களுடைய பார்வையாக இங்கே சொல்கிறேன். நீங்கள் மறுபடியும் மக்களை எதிர்த்து, மக்களை முட்டாளாக நினைத்து ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மக்கள் உங்களை மறுபடியும் புறம் தள்ளுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. முரசொலி நாளிதழை வச்சு சண்முகம் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை இவ்வளவு கேவலமாக திட்டிருக்கீங்களே, டானி கொடுத்து வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி. இதை விட ஒரு நல்ல கட்சி என்னவா இருக்கும்? அதாவது திமுக ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்த மிக முக்கியமான கட்சி, நாங்கள் தான் கூட்டணிக்கே ரொம்ப பெரிய அளவில் சமூக நீதி கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்த திமுகவினுடைய அஃபிஷியல் பத்திரிகை முரசொலி. அந்த முரசொலியில் அவங்க பி சண்முகம் அவர்கள் உட்பட நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாருமே இப்போ தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படி ஆதரவு கொடுத்ததுனால அவர் அந்த அளவுக்கு இழிவாக பேசுகிற அளவு நீங்கள் கீழே இறங்கி வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் புரிதல் ஐயே சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதோடி முடியலை, இன்னும் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நாளைக்கு வீடியோ வந்துடும், அதையும் பார்த்துருங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம், கரெக்டு தானே? அப்போ 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம்ல. ஏன்யா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூடவே மாட்டுக்கு? ஒருவேளை என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கீங்களா? இல்லை, கோவமாக இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம். நான் பேசுகிறதுல நிறைய விஷயங்கள் ஒரு கட்சிக்கு சார்பாகவும் இன்னொரு கட்சிக்கு எதிராகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த உண்மையை இப்படித்தான் இப்போ பேசி புரிய வைக்க முடியும். இன்னும் காலங்கள் போக போக ஒருவேளை நான் தாவேக்காக்கு எதிராக ரொம்ப பெரிய அளவில் பிளாஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அது வரையிலும் இங்கே நடக்கக்கூடிய தவறு என்ன சரி என்ன அப்படிங்கிறத சரிபாதியாக இங்கே உங்களுக்கு சொல்கிறதுக்கு மேக்ஸிமம் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கேன். நம்புறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏனுடைய அந்த கோர்ஸ்க்கான லிங்க் கீழே இருக்குது. அப் டு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.